News TV, enlightening the thirsty.
என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லி அவரை பின்பற்ற தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற அன்பு இறைவன், நற்கருணைநாதர், அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆற்றல் மிக்க பிரசன்னத்தை ஆராதிப்போம். ஆண்டவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி சிந்திக்க நற்கருணை ஆண்டவர் இந்த தவ காலத்தை கொடுத்திருக்கின்றார். அருமையான காலம், ஆசீர்வாதமிக்க காலம், அவருடைய அருளை உணர்வதற்காக தம்மையே அர்ப்பணித்த நேரம் இது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை பிரசன்னத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த சிலுவையை ஓர் அன்பின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக ஆண்டவர் கொடுத்ததற்காக இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று வாசிப்பது போல நாம் ஆண்டவரை நோக்குவதற்காக, நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அவருடைய சிந்தனையாக மாற்றுவதற்காக, நம்முடைய திட்டங்களை எல்லாம் அவர் திட்டமாக மாற்றுவதற்காக ஆண்டவரை நாடி தேடி அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம். அன்பு மிக்க பிரசன்னம், ஆற்றல் மிக்க பிரசன்னம் நம்மை தேற்றுகின்றது, ஆற்றுப்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்றது. ஆண்டவர் கைவிடவில்லை, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்றார். அன்பு இறைவன் இதோ அவருடைய நற்கருணையுடைய பிரசன்னத்தையும், சிலுவையினுடைய ஆற்றலையும், சிலுவையினுடைய மகிமையும் மாட்சிமையும் உணர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாடல் எண் 7. துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய
சிலுவை சாவை பற்றியும் சிலுவை மரணம் தம்முடைய பாடுகளை பற்றியும் தம்முடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். தந்தையாகி இறைவனால் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை முழுவதுமாக உணர்ந்திருந்தார். கடவுளும் மனிதருமான அவர் மனித தன்மையிலே எவ்வாறு பாடுகளை ஏற்கப் போகின்றார், எவ்வாறு மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் துன்புறுத்தப்பட போகின்றார் என்பதை முன்னதாகவே அறிவித்து தம்முடைய சீடர்களுக்கு தயாராகும் விதமாக அவர்களை அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் அந்த மெசியா ஒரு அரசரை போல அதிகாரம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர தம்முடைய சிலுவையின் வழியாகவும் பாடுகளின் வழியாகவும் அத்தகைய இறையரசை அவர் அரசை நிறுவுவார் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அரசர் அவர் அதிகாரம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தந்தையினுடைய திட்டம் அதுவல்ல. சிலுவையின் மூலமாக பாடுகளின் மூலமாக இந்த உலகமே இழிவாக கருதுகின்ற அந்த சிலுவை சின்னத்தின் மூலமாகத்தான் உலகிற்கு மீட்பு உண்டு. அத்தகைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காகவே தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். மன உறுதி, இயேசு கிறிஸ்துவினுடையத்திலே இருந்த மன உறுதி. இறைமகனாக கடவுளாக இருப்பினும் மனித தன்மையிலே எத்தகைய மன உறுதி கொண்டார், அந்த சிலுவை சாவை தாமே எவ்வாறு முன் சென்று ஏற்றுக்கொண்டார் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு என்ன நிகழும் என்பதை அறிந்திருந்தார். நாம் ஒரு இடத்திற்கு சென்றால் தீங்கானது நிகழும், துன்பமானது நமக்கு நிகழும் என்று தெரிந்தால் நாம் அந்த இடத்திற்கு செல்ல விருப்பப்பட மாட்டோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன நிகழப்போகின்றது என்பதை முழுவதுமாக அறிந்தவராக முன் சென்று தம்முடைய சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய மன உறுதியை, மன வலிமையை நாம் பார்க்கின்றோம். தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தம் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். கடினமான காரியம். ஆனால் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றோம். இந்த சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுவதற்கு சற்று நாம் தயக்கம் காட்டுகின்றோம். நம்மிடத்தில் யாரேனும் எது வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டால் நாம் இவ்வாறாக பதில் சொல்வோம்: நல்லதொரு உடல் சுகம், நல்லதொரு குடும்பம், நல்லதொரு உடல் நலம் உள்ள பிள்ளைகள், நல்லதொரு பொருளாதாரம். இவ்வாறாக நம்முடைய இந்த வாழ்க்கை முறையை சற்று மகிழ்ச்சியோடு அமைதியோடு நடத்துவதற்கு தான் நாம் விருப்பப்படுவோம். அதுதான் தேவை என்று கேட்போம். இதுதான் மனித சிந்தனை. ஆனால் அதுவல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது துன்பங்களை, வேதனைகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவதாம். எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கல்வாரி நோக்கி பயணத்தை மேற்கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை நோக்கி நாம் பயணிப்பதுதான் நம்முடைய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருப்பதை பார்க்கணும். பலி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்செய்தி பணியிலே பாதி கலிலேய பகுதியாக இருந்தாலும் எருசலேமிற்கு
அவர் சென்று தம்மையே ஒப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். காரணம், தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததன் காரணமாக அத்தகைய நிகழ்வை நாம் சிந்திக்கின்றோம். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்ற வந்திருக்கின்றோம். இயேசுவை பின்பற்றி அவருடைய சிலுவை பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் குறித்து சிந்திக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 15 மற்றும் 16 இறைவசனங்களே இவ்வாறாக நாம் படிக்கின்றோம். இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. ஆக நமக்கு முன்பாக தீமையும் நன்மையும் இருக்கின்றன. நான் தான் தேர்ந்து கொள்ள வேண்டும். எது ஆண்டவருக்கு உகந்தது, என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய செயல்களுக்கு உகந்தது எது என்பதை நான் உணர்ந்து கொண்டு அதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொடுத்திருக்கின்றார், நல்வாழ்வை கொடுத்திருக்கின்றார். ஆக அதனை நான் பற்றி கொள்ள வேண்டும். நல்வாழ்விற்கான பயன்களை பற்றி கொண்டு நான் ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். தவ காலத்திலே அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் அவர் வழியிலே நடக்கின்ற போது நிச்சயமாக அருளை பெறுகின்றோம், ஆசிரை பெறுகின்றோம். தம்மை பின்பற்ற விரும்பும் எவரும் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் சிலுவை நாதர் நம்மை அழைப்பிடுகின்றார். அவருடைய அழைப்பிற்கு செவி முடித்து நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எவ்வாறு நீர் இந்த உலகிற்காக, உலகத்தினுடைய மீட்புக்காக தம்மையே அர்ப்பணித்தீரோ, ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல நாங்களும் எங்களையே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். புனிதமிக்க இந்த தவ காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த தவ காலத்திலே எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய செயல்களிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து குடும்பத்திலே நாங்கள் சுமைகளாக அல்ல, மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக, என்னுடைய செயல்களால் சுமைகளை கொடுப்பவர்களாக அல்ல, மாறாக எங்களுடைய செயல்களால் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்து உம்முடைய அன்பை நாங்கள் என்றும் சுவைக்கக்கூடிய அருளையும் இதோ இந்த நாள் முழுவதும், இதோ இந்த தவ காலத்தின் ஒவ்வொரு நாளும் நீர்தாமை எங்களோடு இருந்து எங்களை செயல்படுத்தி தேர்வு காலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்லதொரு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து பாதுகாத்தவர்களும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொள்ளும், வழி நடத்தும். ஆமென்.
திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானலின் திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குரூப்பா கம்பெனி நன்றி எதிராகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெயமரியா பசில் மேரி குளோரி ஆரோக்கியமரி மரி செல்வி ஷபியர் காஸ்டேன் உடல்நலக்காகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெற வேண்டியும் நல்ல துணைவி கிடைக்கும், இதை ஆண்டவருக்கு நன்றி வெளியாகும். ஒதிபர் சார்லஸ் குடும்பத்தில் நடக்கப் போகும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி வெளியாகும். அவர்கள் அனைவரின் வெளியூர் பயணம் நல்ல முறையில் அமையவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். பெத்ரூஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்கும் திருமதி பெத்ரூஸ் சிறிய புஷ்பம் அவர்களின் ஆண்மலை பாற்றைக்காகும், தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றைக்காகும், ஏனம் வெங்கடாசலம் பிள்ளை பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகும், குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். அமலோற்ப மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து டிவி நன்றி வெளியாகும். சென்ட் ஜோசப் சாப் குலுனி 216 மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், சென்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், சான்ரியா +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், ஜெனின் இருதயம் அவர்களின் 4ஆம் ஆண்டு பிறந்த நாளில் நன்றி வெளியாகும். கெவின் ராஜ் ஸ்டீபன் ராஜ் உடல்நலக்காகவும் நற்படிப்பிற்காகவும், மரித்தான்மாக்கள் அனுஷியா அருள் சகோதரி சர்ஜியூஸ் சின்னப்பன் அவர்களின் ஆண்மலை பாற்றைக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இத்தகைய கருத்துக்களோடு நம்மையும் ஆசீர்வதித்து நாம் வேண்டி விரும்பிய காரியங்களை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அமைதியை கொடுத்து அவருடைய சிலுவையை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய வரத்தை தரும்படியாக
இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பிரசமரியாளையும் வானத்துதயப்படுத்தும் மனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள உண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே, எங்கள் செயல்கள் அனைத்தையும் நாங்கள் தொடங்கவும் அவற்றை தொடர்ந்து ஆற்றுவது அருளுதவியை தந்தருளும். உமது ஏவுதலால் தொடங்கிய செயல்களை எல்லாம் உமுதவியால் நிறைவு பெறுவனவாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 30, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான்: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாய் ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைகளையும் கடைபிடி. அப்போதே நீ வாழ்வாய், நீ பல்குவாய். நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாய் ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிக்கொள்.
அவரை பற்றியே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவின் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருத்தட்டத்தில் மகிழ்ச்சியுற்று இருப்பார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். அவர் நீர் ஓடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழிவோ அழிவை தரும். இது பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும்,
மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அன்மைக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வாழ்வாம் இறைவா, நாங்கள் உம் திருமுன் படைக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தினால் நாங்கள் மன்னிப்பு அடைந்து உமது திருப்பெயருக்கு மகிமை அளித்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவர்களில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவர்களில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, பூவுலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே,
நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆக உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்று செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழ் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியறைவன். இவரே நாம் எடுக்கின்ற முயற்சிகளே வெற்றியும் இந்த தவ காலத்திலே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவன். இத்தகைய அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே, உன்னை தேடினேன், என்னில் உறைந்திடவா. ஆனதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். பாதையெங்கும் தீபம் ஏற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம். பூமி எங்கும் போர்கள் தோழி புனிதம் காண்கின்ற இதயம், பாசவிழியால் உன்னை தேடி உறவினில் வளர்கின்ற உதயம். இயேசுவே என் மீட்பரே, இருள் காட்டும் தெய்வமே. ஆன்மதானம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். தானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது.
இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே உருவாக்கும், நேர்மையான உள்ளத்தை என்னுள் மலர செய்யும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் வானக உணவை அருந்தி உமது ஆசியை பெற்றுள்ளோம். இது எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் தொடர்ந்து அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சின்னப்பு நானல்லவோ தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்னப்பு நானல்லவோ தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. ஐயாவும் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, ஐயாவும் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, மெய்யாய் ஒரு மனதா தேவன் தரமில்லையே. சின்னப்பு நாடல்லவோ தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ.